மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிராந்திய பதற்ற நிலைமை காரணமாக எரிசக்தி நெருக்கடி தொடர்ச்சியாக உலக நாடுகளிலே பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் இப்போது கௌபே வழியாக ஆன்லைனில் போக்குவரத்து அபராதங்களை செலுத்த முடியும். இதிலே மிக முக்கியமான ஒரு விடயம்தான் ஓமோஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கின்றமை காரணமாக பல்வேறு விடயங்கள் உலக நாடுகளிலே எரிசக்தி விநியோக நடவடிக்கைகளை தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதிலே ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய 3 நாடுகளுக்கு இடையிலான இந்த போர் நிலைமை காரணமாக இந்த ஓமோஸ் நீரிணை வழியான போக்குவரத்து ஸ்தம்பிதம் அடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100 கப்பல்கள் வீதம் பயணித்த இந்த ஓமோஸ் நீரிணையிலே இந்த போர் சூழல் காரணமாக இதுவரை காலத்திலே 90க்கும் மேற்பட்ட கப்பல்கள் மாத்திரமே இதுவரையில் பயணித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இவ்வாறான எரிசக்தி நெருக்கடி சூழ்நிலைக்கு மத்தியில் உலக நாடுகள் எவ்வாறான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றன என்பது தொடர்பில் விரிவாக பார்ப்போம். இந்தியாவின் நிலைமை. மத்திய கிழக்கு போர் மோதல்கள் மேலும் தொடர்பானால் இந்தியாவுக்கு கடும் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா தனக்கு தேவையான மசகு எண்ணெயின் பெரும்பகுதியை மத்திய கிழக்கிலிருந்து பெறுகிறது. சர்வதேச ஊடகங்களின் அறிக்கைகளின்படி தற்போது இந்தியாவின் எண்ணெய் கையிருப்பு அடுத்த 20 தொடக்கம் 25 நாட்களுக்கு மாத்திரமே போதுமானது. எரிவாயு விநியோக தட்டுப்பாடு ஏற்கனவே அந்த நாட்டு தொழில்துறையினருக்கும் நுகர்வோருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடியிருப்புகள், போக்குவரத்து மையங்கள், ஏனைய அத்தியாவசிய பிரிவுகளுக்கு எரிவாயு விநியோகத்தில் முன்னுரிமை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் நிலைமை. மத்திய கிழக்கு போர் நிலைமையினால் உலகளாவிய எரிபொருள் மற்றும் எரிசக்தி விநியோக வலையமைப்பு பாதிக்கப்பட்டுள்ளது. இதில் பாகிஸ்தானும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எரிபொருள் இறக்குமதிகள் பெரிதும் தங்கி இருக்கும் பாகிஸ்தானுக்கு இந்த சூழல் கடுமையான பொருளாதார மற்றும் சமூக சவால்களை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் மற்றும் விலை அதிகரிப்பு காரணமாக அந்நாட்டில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் உயர்வடைந்துள்ளன. எரிவாயு விநியோகத்திலும் தொடர்ந்தும் சிக்கல் தன்மை ஏற்பட்டுள்ளது. உள்நாட்டு எரிவாயு உற்பத்தி குறைவடைந்துள்ளமை மற்றும் திரவ இயற்கை எரிவாயு இறக்குமதிக்கான செலவு அதிகரித்துள்ளமையினால் மின்சார உற்பத்தி மற்றும் கைத்தொழில் துறைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் அந்த நாட்டில் மின்வெட்டு மற்றும் தொழிற்சாலை உற்பத்திகள் மந்தகதியில் முன்னெடுக்கப்படுதல் போன்ற நிலைமைகள் தொடர்ந்து வருகின்றன. இவற்றை நிவர்த்திக்க எரிபொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்துதல், மாற்று எரிசக்தி ஆதாரங்களை ஊக்குவித்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை பாகிஸ்தான் அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. பங்களாதேஷின் நிலைமை. தற்போதைய நிலையில் பொருளாதாரத்துக்கு ஏற்படும் பாதிப்பை குறிப்பதற்காக பங்களாதேஷ் அரசாங்கம் ஒரு பலம் பொருந்திய அமைச்சரவை குழுவை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. மின்சார மற்றும் எரிபொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் நோக்கில் அந்நாட்டின் அனைத்து அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களை மூடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதுடன் எரிபொருள் தட்டுப்பாட்டை கட்டுப்படுத்துவதற்காக வாகனங்களுக்கு கடுமையான எரிபொருள் பங்கீட்டு முறைமையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உள்ளிட்ட பல நாடுகளும் தற்போதைய எரிசக்தி நெருக்கடியை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன.